ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதி நமக, முருகாசரணம் கருணாசரணம், ஓம் சோம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதற்கு பிறகு கிரகங்களின் மாற்றம், இதை வைத்து இந்த 12 ராசிகளுக்கும் நாம் பலனை பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் கிரக நிலையை பார்த்து விடலாம். மேஷத்தில் சூரியன் செவ்வாய், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இதுதான் வைகாசி மாதம் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகள். பிறகு அதாவது வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது வைகாசி மாதமே சூரியனுடைய பயிற்சியில் தான் பிறக்கிறது. வைகாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வருகிறார். வைகாசி மாதம் 15ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு புதன் போகிறார். வைகாசி மாதம் 18ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு உச்சமாக பயிற்சியாகிறார். இது மிகவும் ஒரு முக்கியமான நகர்வு. ஏன்னால் குரு ஒரு வருட கிரகம். பொதுவாக வருட கிரகங்களாகிய குரு, சனி, ராகுக்கு இது பயிற்சிகள் முக்கியத்துவம் பெறும். ஆகவே இந்த குருவினுடைய நகர்வுக்கு இந்த மாதத்திற்கு அந்த குரு பயிற்சி தொடக்க பலன்கள் கூறப்படும். குரு பயிற்சியின் விரிவான பலன்களை நாம் இன்னும் 2-3 நாட்களில் பதிவிடப் போகிறோம். அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். குரு பயிற்சி பலன், ஒரு வருடத்திற்கான குரு பயிற்சி பலன். வைகாசி 25 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சுக்கிரனும் பயிற்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களின் மாற்றங்கள். இதை வைத்து 12 ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்க்க இருக்கிறோம். நன்மைகள் வரவேற்கப்படுகிறது, தீமைகள் வந்தால் கவலை வேண்டாம். அதற்கு நாம் பரிகாரம்னா பெருசாக எதுவும் உங்களை பயமுதலமாக இருக்காது. இறை வழிபாடு, இறை சிந்தனை, இறைவருக்கு பிரீத்தி செய்வது, இதுதான் எங்களுடைய பரிகார கோட்பாடு. அதை சொல்கிறோம். அதை செய்து மன மகிழ்ச்சியுடன் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். வாருங்கள், வீடியோக்குள் போகலாம். சிம்ம ராசியினரே, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில்ஸ்தானத்தில் லாபாதிபதி புதனுடனும் சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இதனால் ஆதித்ய யோகமும் புதசுக்கிர யோகமும் உண்டாகிறது. அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏறும். புதிய திருப்பங்கள் ஏற்படும். வருமானம் 1 மடங்கு என்றால் செலவுகள் 2 மடங்கு ஏற்படும். எனவே செலவுகளை சுபச்செலவுகளாக செய்து விரயங்களை குறைத்து கொள்வது நல்லது. இனி ஒவ்வொரு கிரகங்களின் நகர்வுகளை வைத்து அதற்கு வரும் பலன்களை பார்க்கலாம். வைகாசி மாதம் முதல் நாள் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு சூரியன் பயிற்சியாகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் திக்பலம் அடைந்திருப்பதால் மாணவ மாணவியர்களுக்கு சாஸ்திர ஞானங்கள் அதிகமாகும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று சிறப்பாக செயல்படுவார்கள். வேலை பார்க்கும் அன்பவர்களுக்கு விடாமுயற்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். அரசு பாராட்டுகளும் அரசு உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும். அதிகாரிகள் போல் வேலை வாங்கும் பண்புகள் உங்களுக்கு உண்டு. ஆகவே வேலைகளை சக ஊழியர்களிலிருந்து வாங்கி சிறப்பாக செயல்படுவீர்கள். அதனால் அதிகாரிகள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு பதவி உயர்வுகளை வழங்குவார்கள். பூர்வீக சொத்து ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு இப்பொழுது தெரிய வரும். அல்லது பூர்வீக சொத்துகள் ஏதாவது தாவாவில் இருந்தால் அதையெல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வருங்காலம் இது.
மருத்துவம், மூலிகை, வாசனைப் பொருட்கள், தைலம், கோதுமை, எரிபொருள், தேன் சம்பந்தப்பட்ட தொழிலில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் தொழில் சிறப்பாக இருக்கும். சுயதொழில் தொடங்க மிகவும் ஆர்வம் இருக்கும். அடிமை தொழில் கசக்கும். நிறைய பேர் வேலைகளை விஆர்எஸ் எழுதி கொடுத்துட்டு சுயதொழில் தொடங்க ஆர்வம் கொள்வார்கள். தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு புதிய பாதை திறக்கும். அதை முன்னேறி செல்ல முயற்சி செய்வீங்க. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. தலைமை பண்பு அதிகமாகிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அரசு மரியாதை கிடைக்கும். அரசு உதவிகள் கிடைக்கும். தந்தை உங்கள் மேல் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மேலும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். வைகாசி 14 வரை ரிஷபத்தில் புதன் இருக்கிறார். அதற்கு பிறகு 15 மிதுனத்திற்கு பயிற்சியாகிறார். ஆகவே 10ஆம் இடத்தில் புதன் சூரியனோடு இணைந்து புதாத்தி யோகம் ஏற்படுகிறது. சிறிய முயற்சிகளில் பெரிய பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலம் இது. பலருக்கும் வழிகாட்டும் பண்பு, அதாவது உங்களுக்கு கைடிங் கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். நினச்சா சில பேர் கன்சல்டன்சி மாதிரி கூட தொடங்கலாம். ஏன்னா 10ஆம் இடங்கிறதுனால தொழில்ஸ்தானங்கிறதுனால கன்சல்டன்சி பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அது சைடாக கூட பண்ணலாம். அரசு வழி ஆதரவுலாம் நல்லா கிடைக்கும். ஆள்பலம், பணபலம், மனபலம் எல்லாம் இருக்கிறதுனால நினைத்த காரியத்தை நினைத்தவை செய்து முடிப்பீங்க. கவிதை, கலைத்துறை, எழுத்துத்துறையில் இருப்பவர்களால் நல்ல முன்னேற்றத்திற்கு வருவாங்க. வைகாசி 15 அது புதன் மிதனத்துக்கு 17ஆம் இடத்துக்கு போகிறாரு. 17ஆம் இடம் என்பது வெற்றி. அதனால் தொட்டது தொடங்கும். சுப செலவுகளாக இருக்கும். அதனால் செலவுகள் அது ஒரு அசட்டாக மாறிடும். பல வழிகளில் லாபம் கிடைக்கும். அதாவது மறைமுக வருமானங்கள், நேர்முக வருமானங்கள் என எல்லா வருமானங்களும் உங்களை தேடி வரும். 45 வருடங்களுடைய சிம்மராசினருக்கு தனவரவு நல்லாகவே இருக்கும். பொருளாதார நெருக்கடி குறையும். பொருளாதாரம் உச்சநிலை அடையும். தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. எதிர்காலம் பற்றிய பயம் போகும். வாங்கியதை கொடுக்கறத வாங்குறதுல பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். மன மகிழ்ச்சி அடையும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். அதெல்லாம் கையெழுத்து போட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெளியூர் நாடுகளிலிருந்து தாய்நாடு வரணும்னு விரும்பக்கூடிய நண்பர்களுக்கு இங்கே திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வைகாசி 24 வரைக்கும் சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறார். அதாவது 11ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் 20ஆம் தேதி தான் கடகத்துக்கு போகிறார். இதனால் என்னாகும் அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா வசதி வாய்ப்புகள்லாம் கூடும். உங்களுடைய உயர்தரமான ஒரு பூமி, வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கான வசதிகள் ஏற்படும். திறமைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். எல்லோரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். ஆடை பொருள் ஆபரணங்கள் சேர்ப்பீங்க. பெண்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சாம்பத்தியம் சிறக்கும். ரியல் எஸ்டேட்டு, வாகனம், ஜவுளி வியாபாரம், அலங்காரம் பொருட்கள் தொடர்பான தொழிலில் சிறப்பு உண்டாகும். குறைந்த உழைப்பில் மிகுந்த லாபத்தை தேடுவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வளர்ச்சி பாதை நோக்கி வெற்றி பெறுவீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். சகோதர பலம் இருக்கும். வைகாசி 25க்கு அப்புறம் அதே சுக்கிரன் கடகத்தில் உச்சமாகிறார். அதனால் இடமாற்றம், ஊர் மாற்றம், சம்பந்தமில்லாத துறைக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலப்போ அடிஷ்னல் சார்ஜாக கூட கொடுக்கும். அதனால் அது மாதிரி ஒரு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படும்போது சம்மந்தமில்லாத துறையாக இருந்தாலும் கூட அதை சகிச்சுக்கிட்டு நல்லபடியாக அதை வேலை செய்யணும். அதை விட்டுட்டு புலம்பி தீக்கிறது, மேற்கொண்டு அதை கிடைக்கிற மாதிரி ஏதாவது செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேரை கருத்துக்கூடாது. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு கெட்ட செயல்களை செய்கிறதுக்கு மனசு தோணும். அது இந்த மாதிரி காரியங்களை நிஜமாகவே செய்யும். யாரையாவது பழி வாங்குறோங்கிற பிறகு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதிகாரிகளே ஆனாலும் அவங்க செய்கிறது ஏதோ காரணத்துக்காக இருக்குதுன்னு நினச்சிட்டு அவங்க மாற்றிய இடங்களை, பதவிகளை சகித்து கொண்டு திறம்பட செய்து பேர் வாங்க வேண்டும். அவங்களுக்கு இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கிற புத்தி இருக்குது. அப்போ இருக்கும்போது கெட்ட செயல்கள்லாம் போகிறீங்க. அதனால் வேண்டாம். கெட்ட சகவாசம் வரும், அதெல்லாம் தவிர்த்துருங்க.
கருப்பு பணம் கையில் வைத்திருக்க சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ ஏது கெட்ட சில் செய்தாலும் மாட்டிக்கிற பணம் வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு ராசியில் கேது இருக்கார். அவர் ஜாக்கிரதையாக இருங்க. போட்டு கொடுத்துட்டார் அவர். நீங்களும் வேணால் யாருக்கும் தெரியாமல் சரியாக நினச்சிக்கலாம். ஆனால் எல்லோரும் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது. நண்பர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. அது சில சமயம் அது செய்ய முடியாமல் போச்சுன்னா அவங்களால பகை ஏற்படும். அப்படிப்பட்ட நண்பர்களை தவிர்த்துருங்க. பெண்களோட பிரியம் அதிகமாகும். செலவுகள் ஜாஸ்தியாகும். சிற்றின்பத்தில் நாட்டம் அதிகமாகும். படுக்கை சுகம், தூக்கம் அதிகரிக்கும். எப்போ படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வந்துடும். பக்கத்தில் இரவுன்னு பார்க்காம எப்போ படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் வரும். அது பெரிய கொடுப்பினை தான். அதனால் அனுபவிங்க. கிடைக்கும் போது அனுபவிச்சுடுங்க. தாம்பத்திய சுகம் நல்லா இருக்குது. சிற்றின்பத்தில் ஒரு நாட்டம் இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு உயர்ந்த மதிப்பு உண்டாகும். பொருளாதார நிலைமை உயரும். அதிகாரிகள் ஆதரவு நல்லா இருக்குது. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வைகாசி 18 வரை குரு மிதனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு கடகத்தில் உச்சமாகி பயிற்சியாகிறார். பூரிய சொத்துக்கள் எதாக இருந்தால் அதனால் ஆதாயங்கள் கிடைக்கும். எதிலும் ஒரு துணிவு, தைரியம் உண்டாகும். குழந்தைகள் நல்ல அக்கறை செலுத்துவீர்கள். அவருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். செல்வம் அபரிதமாக செழிப்புடன் சேரும். சேமிப்புகள் உயரும். திடீர் தனவரவு உண்டாகும். நற்பெயர் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் பலம், அவருடைய ஆதரவு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். தெய்வ கடாட்சியம் எப்பொழுதும் உங்களை காத்து சிறக்கும். வைகாசி 18 குரு உங்களுக்கு கடகத்துக்கு பயிற்சியாகிறார். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலம் இது. விரும்பி காரியங்களெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. பிணித்தொல்லைகள், நோய் தொல்லைகள் எல்லாம் நடக்காத தொல்லை கொடுத்த நோய் தொல்லைகள்லாம் மறையும். மருத்துவ செலவுகள் குறையும். கெட்ட நடத்தை, கெட்ட எண்ணங்களை, கெட்ட சவாசங்களை அழித்து விடுங்கள். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். தூரதேச பயணங்கள்லாம் ஏற்படும். கோவில் வழிபாடுகள் சிறப்பாக அமையும். திட்டமிட்ட காரியங்கள் தோல்வி அடைவதும், திட்டமிடாத காரியங்கள் வெற்றி பெறுவதும் மனதை சஞ்சலப்படுத்தும். பூமியிடம் வாங்கும் யோகங்கள் உண்டாகும். உத்தியோகங்கள் மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு தேவை. வெளியில் போய் சாப்பிட்றது, பொரிச்சது சாப்பிட்றது, எண்ணெய் அதிகமாக உள்ளது, கொழுப்பு அதிகமாக உள்ள பண்டங்களை சாப்பிடுவது போன்றவங்களை தவிர்க்கணும். வீட்டில் சாப்பிட இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெய் கொழுப்பில்லாத பண்டங்களாக தயாரித்து சாப்பிடுவது நல்லது. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். உமா மகேஸ்வர பூஜை, சிவதுர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தை சிறப்பாக நடத்த உதவிகரமாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் உங்களை அதை பார்க்க வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.